ராதிகா, தமிழக பெண்களுக்கு இந்த மகளிர் தினம் என்பது உண்மையிலேயே கூடுதல் சிறப்பு மிகுந்த தினமாக இருக்கிறது என்றுதான் கூற வேண்டும். ஏனால் வரவுகள் அதிகமாக அறிவிப்புகளாக வந்து கொண்டே இருக்கிறது என்றுதான் கூற வேண்டும். தேர்தல் காலத்தில் வந்த இந்த மகளிர் தினம் என்பது அவர்களுக்கு முக்கியமாக பண அறிவிப்புகளை பல அறிவிப்புகள் வந்து கொண்டே இருக்கிறது என்றுதான் கூற வேண்டும். மு.க. ஸ்டாலின் தற்போது ஆளும் அரசியல் மகளிர் உரிமை தொகை 1000 என்று அறிவித்து மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் 2000 என கூறிவிட்டார். அது மட்டுமல்ல, ஒரு 5000 ரூபாய் 3 மாத மகளிர் உரிமை தொகை மற்றும் 2000 ரூபாய் கோடை சிறப்பு தொகை என 5000 ரூபாய் கொடுத்து விட்டார். ஆட்சிக்கு வந்த பிறகு கோடைகால 2000 ரூபாய் சிறப்பு தொகை என்பது ஆண்டுதோறும் வழங்கப்படும் என அறிவித்து விட்டார். எதிர்கட்சி தலைவராக இருக்கும் எடப்பாடி பழனிசாமி குலவிளக்கு என்ற திட்டத்தை 2000 ரூபாய் தருவேன் ஆட்சிக்கு வந்தால், அதுபோன்று ஆட்சிக்கு வந்தவுடன் வீட்டு சுமையை சமாளிப்பதற்காக அனைத்து குடும்பங்களுக்கும் 10,000 ரூபாய் தருகிறேன் என அறிவித்து விட்டார். தற்போது விஜய் அவர் பங்குக்கு அவரும் தற்போது அறிவிப்புகளை மகளிருக்காக அள்ளி விட்டிருக்கிறார் என்றுதான் கூற வேண்டும். இந்த மகளிர் உரிமை தொகை, அதிமுகவின் சார்பிலே குலவிளக்கு, திமுகவின் சார்பிலே மகளிர் உரிமை தொகை, தற்போது விஜயின் தாவேக ஆட்சிக்கு வந்தால் மதிப்புமிகு மகளிர் திட்டம் என மாற்றி மாதந்தோறும் 2500 கொடுக்கிறேன் என கூறிவிட்டார். எனவே 5000 ஒருவர், 10,000 ஒருவர், 15,000 ஒருவர் என விஜய் 15,000 அறிவித்திருக்கிறார். அந்த 15,000 என்னவென்றால் இடைநிற்றல் குழந்தைகளை இல்லாமல் செய்வதற்காக 15,000 ரூபாய் நாங்கள் வழங்கப் போகிறோம் குடும்பங்களுக்கு என்ற வகையிலே ஒரு திட்டத்தை அறிவித்திருக்கிறார். அது மட்டுமல்ல, பெண் குழந்தைகள் பாதுகாப்புக்கு ராணி வேலுநாச்சியார் படை என்று ஒன்று உருவாக்கப்படும். இலவச பேருந்து அனைத்து இடங்களுக்கும் போகலாம், பெண்களுக்கு தமிழகத்தின் எந்த மூலையிலிருந்தும் எந்த இடத்திற்கும் செல்வதற்கு வழங்கப்படும் என்று கூறியிருக்கிறார். கல்வி உறுதி திட்டம் என்பதற்காக 15,000 ரூபாய் இடைநிற்றலை முழுவதும் நிறுத்துவதற்காக மாணாக்கர்களின் தாய் மற்றும் பாதுகாவலருக்கு ஆண்டுதோறும் 15,000 பொருளாதார வகை. அதுதான் கூறினேன், 5,000, 10,000, தற்போது 15,000 வந்துவிட்டது. விஜய் தற்போது தட்டாலடியாக அறிவிப்புகளை எல்லாம் வெளியிட ஆரம்பித்து விட்டார். ஒரு மாற்று என்ற வகையிலே அவர் அறிமுகமானார். தற்போது திமுக, அதிமுக போன்றே அவருடைய செயல்பாடுகளும் தற்போது இருக்கிறது. ஊழல் ஒழிப்பு என அனைவரும் தான் கூறுகிறார்கள், இவரும் ஊழல் ஒழிப்பு என கூறுகிறார். எனவே மாற்று சக்தியாக விஜய் அறியப்படுவார், வேறு மாற்று விதமான திட்டங்களை அறிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவரும் திமுக, அதிமுக பாணியிலே தொடர்கிறாரா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. இந்த சமயத்தில்தான் விஜய் கட்சியிலேயே இலவசங்களுக்கு எதிராக கடுமையான விமர்சனங்கள் வைத்து போராட்டங்கள் நடத்தப்பட்டிருக்கின்றன. அந்த காட்சிகள் நமக்கு கிடைத்திருக்கிறது. அந்த காட்சி, அக்கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள் பேசியதும் அக்கட்சியின் தலைவர் பேசியதும் எப்படி இருக்கிறது என்பதை உங்களுக்கு தருகிறோம். அதை பார்த்துவிட்டு தொடர்ந்து பேசுவோம். தற்போது அந்த காட்சிகளை பார்ப்போம். இதில் இலவச பஸ், பெண்களுக்கு 1000 ரூபாய், பள்ளி மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய். இந்த இலவசங்களை தவிர அவங்க உருப்படியாக ஏதாவது திட்டம் பண்ணியிருக்காங்களா? தமிழகத்தின் எந்த மூலையில் இருந்தும் எந்த இடத்திற்கும் அனைத்து பெண்களும் கட்டணமின்றி பயணிக்கலாம். நம் விருப்பத்தை நிறைவேற்ற இடைநிற்றலே இல்லாமல் செய்வதற்காக ஒவ்வொரு தாய்க்கும் அல்லது பாதுகாவலருக்கும் ஆண்டுதோறும் 15,000 ரூபாய் பொருளாதார உதவி 15,000 ரூபாய் பொருளாதார உதவி தொகையாக வழங்கப்படும். இது ஏதோ திமுக கட்சி சார்பாக அவங்க நிதியிலிருந்து அவங்க திமுக கோடியா வச்சிருக்காங்களா, அவங்க அறக்கட்டளையில் அந்த பணத்திலிருந்து கொடுத்தா நீங்கள் போய் அது பெருமையாக நீங்கள் சொல்லிக்கலாம். அரசு வரி பணத்தில் நீங்கள் கொடுத்துட்டு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் நீங்கள் கொடுத்துட்டோம் இலவசங்களை கொடுத்துட்டோன்னு சொல்லி பெருமைப்பட்டுக்கிறீங்களே, இது கொஞ்சமாக உங்களுக்கே அழகா இருக்காது? ஒரு கட்சி பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் தரேன்னு சொல்கிறாங்க, இன்னொரு கட்சி மாதம் 2000 ரூபான்னு சொல்கிறாங்க. இதுக்கு எங்க முடிவு? நாம் அமைக்க போகும் மக்கள் அரசு இனி 60 வயது வரை உள்ள அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் மாதம் 2500 ரூபாய் வழங்கப்படும் என்பதை பெருமகிழ்வுடன் அறிவிக்கிறோம். ஓசி பஸ் வேணுமா? ஓசி பஸ்ஸா வேணும்? பாதுகாப்பு வேண்டாம், வேண்டாம். ஓசி பஸ் வேண்டாம், வேண்டும், வேண்டும். பாதுகாப்பு மட்டுமே வேண்டும். அரசு போக்குவரத்தின் அனைத்து பேருந்துகளிலும் பெண்கள் பயணிக்கும் வகையில் உத்தரவிடப்படும். இதன் மூலம் தமிழகத்தின்
எந்த மூலையில் இருந்தும் எந்த இடத்திற்கும் அனைத்து பெண்களும் கட்டணமின்றி பயணிக்கலாம். தாவேகா கட்சியினரிடையே ஒரு குழப்பம் காணப்படுகிறது. தலைவர் ஒன்று சொல்கிறார், அவருடைய நிர்வாகிகள் தொண்டர்கள் ஒன்று சொல்கிறார்கள். ஓசி பஸ் வேண்டாம் என்றார்கள். தற்போது விஜயும் ஓசி பஸ் தான் விடப் போகிறேன் என கூறுகிறார். 1000 2000 கொடுத்தால் போதுமா என்ற வகையில் கூறியிருக்கிறார். இவர் எந்த பணத்தில் கொடுப்பார்கள் என்று தெரியவில்லை. எனவே ஒரு குழப்பமான சூழல் இருக்கிறது. ஆனால் ஒரு விதத்தில் மிக தெளிவாக ஒரு மாற்று சக்தியாக விஜய் வருவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் திமுக அதிமுக பாணியிலே அவருடைய அரசியலும் தற்போது மாறி இருக்கிறதோ? 6 மாதங்களுக்கு முன் இருந்த விஜய் தற்போது அதே விஜயாக இருக்கிறார் என்றால் நிச்சயமாக நிறைய மாற்றங்கள் இருக்கிறது. திமுக அதிமுக திராவிட கட்சிகள் மாடலிலேயே தமிழக வெற்றிக்கழகமும் பயணிக்க தொடங்கிவிட்டதோ என்ற கேள்வியை, சந்தேகத்தை அனைவருக்கும் எழுப்புகிறது என்பதில் மாற்று கருத்தில்லை. எது எப்படி இருந்தாலும் 5000 10,000 15,000 என்ற கட்சிகள் அறிவிப்பது நிச்சயமாக வாக்காளர்களுக்கு குஷிதான். ஏனென்றால் யார் வந்தாலும், ஆட்சிக்கு யார் வந்தாலும் இலவச உதவித்தொகைகள் கிடைக்க போகின்றது என்பது மட்டும் கிட்டத்தட்ட உறுதி என்பதை மட்டும் நம்மால் புரிந்து, எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் ஏதோ ஒரு தொகை உதவியாக வரப்போகிறது, இலவசமாக வரப்போகிறது. இன்னும் மேலும் தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு முன்பே இப்படி இருந்தால் தேர்தல் தேதி அறிவித்த பிறகு மீண்டும் மீண்டும் தேர்தல் அறிக்கை வெளியிடுவார்கள். திமுக மட்டும் இந்த தேர்தல் அறிக்கையாக வெளியிடவில்லை. இபிஎஸ்ஐ பொறுத்த மட்டிலே, அதிமுக பொறுத்த மட்டிலே 3 கட்டங்களில் வெளியிட்டிருக்கிறார். மேலும் வெளியிடுவேன் கூறியிருக்கிறார். விஜயும் தற்போது மகளிர் தினத்துக்காக மகளிர் ஸ்பெஷலை அறிவித்திருக்கிறார். அவரும் வெளியிடுவார். எனவே தேர்தல் தேதி அறிவிப்பு வந்தவுடன் இவர்கள் 3 கட்சி, இந்த 3 பெரிய கட்சிகளும் வழங்கப் போகின்ற தேர்தல் அறிக்கைகள் என்பது நிச்சயமாக மக்களை எல்லாம் குஷிப்படுத்தும் என்பதில் மட்டும் மாற்றுகிறது. அந்த அளவுக்கு இலவசங்களையும் திட்டங்களையும் அள்ளி அள்ளி வீசப் போகிறார்கள். ஆனால் எனவே யார் ஆட்சிக்கு வந்தாலும் ஏதோ ஒன்று நடக்கும், நல்லது நடந்தால் சரி என்பதுதான் தற்போது வாக்காளர்களின் மனநிலையாக இருக்கிறது. ராதிகா, தகவல்களுக்கு நன்றி. சண்முக சுந்தரம்.